குடிக்க கொஞ்சம் தண்ணி தரீங்களா? தண்ணி கொடுக்கும் போது கூட நீங்க மகாலட்சுமி மாதிரியே இருக்கீங்க. குடிக்கிற தண்ணிக்கு கூட இப்படி பேசலாம். அவர் வரதுக்கு ரொம்ப லேட் ஆகும். நீங்க வெளியில அப்படியே போய். என்ன துளசி இப்படி சொல்ற? நான் போய் வெளியே படுக்கவா? அப்படி இல்ல, காத்து வாங்கிட்டு வாங்கன்னு சொல்ல வந்தேன். ஓஹோ. யார் அது? ஹலோ பிரதர், எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். ஆமா, என்னடா இதெல்லாம்? கவலையை மறக்கிறதுக்கு 2 ரவுண்ட் போட்டேன். உங்க கவலை மறக்கதான் மகாலட்சுமி மாதிரி கொண்டாட்டி இருக்காளே. பாக்குறதுக்கு எல்லாரும் மகாலட்சுமி மாதிரி தான் இருப்பாங்க. சாரி, கை சும்மா இருக்க மாட்டேங்குது. Okay brother, good night. அப்புறம் டெய்லி இந்த மாதிரி தான் நடக்குதா? மௌனம் சம்மதத்துக்கு அர்த்தம். ஸ்ரீதர் செய்யற வேலை வேணா நான் செய்யட்டுமா? இல்ல ஸ்ரீதரால முடியலையே, அதனாலதான் அவன் செய்யற வேலை வேணா நான் செய்யறேன்னு. துளசி, உன்னை யாருன்னு கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைச்சியா ஸ்ரீதர்? நிஜமாவா? Thank you very much. Hi. Hi, how are you? Fine, thank you. நீங்க வந்து எவ்வளவு நேரம் ஆச்சு? இப்பதான். Okay, shall we start? Okay. Sagar, sir. இப்போ நாம ஒரு saree ஆட் பண்ணனும். அதுக்கு முன்னாடி போட்டோ செஷன் பண்ணனும். நீங்க இந்த saree கட்டிட்டு வாங்க. முதல்ல இந்த நீங்க வாங்க போங்க எதுவும் வேண்டாம். எல்லாம் ஒரு மரியாதைக்காக தான். மரியாதையும் வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம். என்ன நீங்க பிரியாணி கூப்பிட்டாலே ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏய், போய் saree கட்டிட்டு வாடி. இது ஓவர். ஓவர் ஆயிடுச்சா? சரி, saree கட்டிட்டு வாங்க. ஓகே. ஐயோ. முடிஞ்சதா? ஆயிடுச்சுங்க. என்ன இவ்வளவு நேரம்? இது வரைக்கும் நான் சாரி கட்டினதே இல்ல. பொம்பளைங்க சாரி கட்டுறதுக்குள்ள விடிஞ்சிரும். என்ன பொண்ணு நீ, சாரி கட்ட கூட தெரியாதா? எனக்கு சாரி கட்டி பழக்கம் இல்லங்க. என்கிட்ட இருக்கிறது எல்லாமே மாடர்ன் ட்ரெஸ் தான். சரி, நானே கட்டி விட்டுறேன். ஓஹோ, உனக்கு பாவாடை கட்ட கூட தெரியாதா? பாவாடைய தொப்புளுக்கு 2 இன்ச்சு கீழே கட்டணும். அப்படி. இப்ப பாத்தியா எவ்வளவு அழகா இருக்கு. பியூட்டிஃபுல். அப்படியே அழகு சேல மாதிரி இருக்கு. செஞ்சா ஒன்ன மாதிரி ஆளுங்களை தான் செய்யணும். அப்பதான் வாழ்க்கையில இன்பம் கிடைக்கும். என்ன சொன்ன? அதான் செஞ்சா ஒன்ன மாதிரி பொண்ணதான் ஹீரோயினை போட்டு செய்யணும்னு சொல்றேன். டபுள் மீனிங்ல தான கிண்டல் பண்ண. ஐயோ, இனிமே நான் பேசவே மாட்டேமா. ஐயோ நாட்டி. ஷாட்டுக்கு ரெடியா? ஸ்ரீதர், வாடகைக்கு ஏதாவது வீடு கிடைக்க மாட்டா? ஏன், யாருக்கு? வேற யாருக்கு? எனக்கு தான்டா. எத்தனை நாளைக்கு தான் உன் வீட்டுல தங்குறது? டே ஃபுல், என் வீடு உன் வீடுங்கறிய, இது உன் வீடு இல்லையா? அதெல்லாம் சரிதான்ப்பா, இருந்தாலும் என்ன சொல்ற துளசி? பாத்தியா, இந்த வீட்ல எனக்கு என்ன உரிமை இருக்கோ அது உனக்கும் உண்டு. தேங்க் யூ. பைத்தியக்காரத்தனமா யோசிக்காம போய் பாடு. நான் தூங்க போறேன். ஓகே, குட் நைட். தாரவாத்து கொடுத்துட்டான்னு நினைக்கிறேன்.
துளசி ஐயா. ச்சே. ம். ம். கண்டுக்கவே மாட்டேங்கிறாளே. ம். 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 ஆ. ம். வாவ். இவளை நான் ஒரு தடவை அனுபவிக்கலன்னா என் வாழ்க்கையே சாந்தி அடையாது. இவள மாதிரி நான் ஒருத்திய பார்த்ததே இல்லையே. இந்த தங்கச்சனை எனக்கே சொந்தமாக்கிக்கணும். துளசியை நான் ஒரு தடவை அனுபவிச்சிட்டேன்னா அதுக்கப்புறம் செத்தாலும் பரவாயில்ல. அப்பா, இப்ப எனக்கு மூட் இல்ல. ப்ளீஸ் லீவ் மீ அலோன். பெரிய ஜோக். என்ன கரண்ட் ஷாக் அடிச்ச காக்கா மாதிரி இருக்கா? உனக்கு மூடு இல்லையா? உலகத்துல 8வது அதிசயம். உன் மூடு எகிரி போனது எப்படி? யாராவது கேட்டா சிரிச்சிட போறாங்க. நீங்க சொல்றத பார்த்தா இந்த ஊர்ல இருக்கிற எல்லாரும் விட நான் ஒருத்தி தான் காம பிசாசா? பின்ன என்ன? எப்பன்னு நீ தான் அலைஞ்சிட்டு இருப்ப. இப்ப திடீர்னு என்னாச்சு உனக்கு? உங்க டயத்தை வேஸ்ட் பண்ண கூடாதே. ஐ சே. டைம் வேஸ்டா? டைம் என்ன தெரியுமா? உங்க வாட்ச் ஓடலையா? என்ன வெறுப்பேத்திரியா? நீ ஏன் லேட்டா வீட்டுக்கு வந்தான்னு கேட்ட. வந்தது லேட்டு. அது போதாது டிவி வர வச்சு கூத்தடிக்கலையா? எப்பவும் நிம்மதியே இல்லாம இந்த வீட்லயே உட்கார்ந்து இருக்க சொல்றீங்களா? அப்படின்னு நான் எப்பவும் சொல்லியே. ஏதோ ஆட் பிளேன்னு சொன்னேன். நான் சொல்லி கேட்காம போயிட்டேன். சரி உனக்கு டைம் பாஸ் ஆகட்டும் விட்டேன். உனக்கு குழு விட்டு போச்சு. வர வர லேட் நைட்ல வர ஆரம்பிச்சிட்டேன். அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. வேணும்னா நீங்களும் போய் சுத்திட்டு வாங்க. நான் கேட்க மாட்டேன். தட்ஸ் ஆல். உன்கிட்ட சொல்லிட்டு போனுங்கிற அவசியம் எனக்கு இல்ல. எல்லாத்துக்குமே ஒரு நேரங்காலம் இருக்கு. நீ இப்படி நடுராத்திரில ஊரெல்லாம் சுத்திட்டு வந்தா 4 பேர் என்ன பத்தி என்ன பேசுவாங்கன்னு கொஞ்சமாவது நீ நினைச்சு பாத்தியா? நான் முதல்லயே சொல்லிட்டேன். என் சுகத்தையும் சந்தோஷத்தையும் யாருக்காக விட்டு கொடுக்க மாட்டேன்னு. யாரும் எதுவும் சொல்லுவாங்கன்றதுக்காக நான் சும்மா வீட்லயே உட்கார்ந்துட்டு இருக்க முடியாது. நீங்களும் வாழ மாட்டீங்க, என்னையும் வாழ விட மாட்டீங்க. நீங்க என்ன சரியா திருப்திப்படுத்தலன்னு எல்லார்கிட்டயும் சொன்னா உங்க மரியாதை என்ன ஆகும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பிரியங்கா, நான் வேற முடிவு எடுப்பேன். அது உங்களோட இஷ்டம். நான் என் வழியில போறேன், நீங்க உங்க வழியிலேயே போங்க. அவ்வளவுதான். நான் உன்னை என் வழியில வர சொல்லி உங்களை கட்டாயப்படுத்தலையே. சரி இப்ப என்ன பண்ணுங்கற? நான் ஏன் சந்தோஷத்தை பாத்துக்கிறேன், நீங்க உங்க சந்தோஷத்தை பாத்துக்கங்க. நான் உங்களை கேட்க மாட்டேன், நீங்களே என்ன கேட்காதீங்க. பண்றதெல்லாம் பண்ணிட்டு திமிரா வர பேசுறியா? துளசி, நான் வேணா ஹெல்ப் பண்ணட்டுமா? உடம்பு எப்படி இருக்கு? அது வேற ஒண்ணுல துளசி, மகாலட்சுமி மாதிரி உன்னை வீட்டுல வச்சுக்கிட்டு அவன் எதுக்காக தண்ணி எல்லாம் அடிக்கிறான்? அது மட்டும் இல்ல, வேற பொண்ணு கிட்ட கூட போறான். உன்னை பார்த்தா எனக்கு பாவமா இருக்கு.
அவன் அவனோட சுகத்தை தேடிக்கிறான், நீ உன்னோட சுகத்தை தேடிக்கிறதுல என்ன தப்பு இருக்கு? உனக்காக நான் எப்பவும் ஃப்ரீயாவே இருக்கேன், நீ மட்டும் ஊன்னு சொல்லு, உனக்கு நான் சொர்க்கத்தை ஏய், அந்த மாதிரி வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. நீ இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து நானும் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். சும்மா என்ன தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்க. அவருக்கு சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்டுங்கிறதுனாலயும் அவரோட சொந்தக்காரங்கிறதுனாலயும் தான் இத்தனை நாளா விட்டுருந்தேன். இல்லனா என் கையில அப்பளமா நொறுங்கி இருப்பேன். ஆமா, நீ இந்த வீட்டுக்கு வந்து கொஞ்ச நாள் கூட ஆகல, அதுக்குள்ள என் குடும்பத்தை பத்தி நீ குறை சொல்றியா? டெய்லி நைட்ல நீ தனியா படுக்கிற, அத வச்சுதான் சொல்றேன். ஆனா இதெல்லாம் உனக்கு தேவையில்லாதது. எங்க குடும்ப விஷயத்துல நீ தலையிடாத. நான் உன் சைடு துளசி, உங்க ரெண்டு பேரும் கரெக்டான கனெக்ஷன் கொடுக்கட்டுமா? நான் வேணா ஸ்ரீதர் கிட்ட பேசுறேன். உன்னோட கனெக்ஷன், கரண்ட், ஒயர் இதெல்லாம் எனக்கு தேவையில்ல. என் புருஷனை எப்படி மாத்தணும்னு நீ மண்டையை போட்டு குழப்பிக்காத. தேவையில்லாம எங்க குடும்ப விஷயத்துல நீ தலையிடாத. தலையிட்ட அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு தெரியாது. தனியா இருக்கிற இவளுக்கு என் மேல எந்த ஆசை இல்லைன்னு சொல்றாளே, ஏன் இப்படி எல்லாம் பண்றா? இவளை எப்படியாவது அனுபவிச்சுதான் ஆகணும். இவளுக்கு என் மேல ஆசை இருக்கு, ஆனா அதை வெளிப்படுறதுக்கு பயப்படுறேன். இதுக்கெல்லாம் ஏதாவது ஒரு வழி பண்ணியே ஆகணும். இவளை நான் எப்படியாவது அனுபவிச்சே ஆகணும். என்ன பண்ணலாம்? இவளை கொஞ்சம் கொஞ்சமா ஆசை தூண்டி விட்டு கடைசியில மொத்தமா அனுபவிச்சிட வேண்டியதுதான். ஓகே. குளிக்கிறாளோ? ஐயோ, குளிக்கிறா போல. ஸ்ரீதரே, உனக்கு நரகம் தாண்டா கிடைக்கும். இப்படி ஒரு பொண்டாட்டிய வச்சுக்கிட்டு எப்படா கம்முன்னு தூங்குற? ஐயோ, இந்த கொய்யா பழம் மட்டும் என் கையில கிடைச்சதுன்னா நான் அணில் மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டு என் பசிய தீர்த்துப்பேன். அவனாதான் இருக்கும். நீ என்ன பண்ற பாரு. ஐயோ ஐயோ, ஐயோ எரியுதே. ஆமா அம்மா, சார்வ வேற. கண்ணுக்கு என்னாச்சு? ஒரு திருட்டு பையன் குத்திட்டா. இல்ல இல்ல, கருவண்டு கொட்டிடுச்சு. ஓ, வண்டு கொட்டிடுச்சா? நான் வேற ஏதோன்னு நினைச்சிட்டேன். ஏய், என்னைக்காவது எனக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கிறேன், அன்னைக்கு உன்னை கொட்டுறேன்டே. அம்மா